படுத்துவார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கையில் முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே தன் வாலிப பிராயத்தில் தன்னை உண்டாக்கின, தன்னை சிருஷ்டித்த தேவனை நினைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால், நித்திய வீடு நாம் எல்லோருக்கும் தங்கி தாபரிப்பதற்காக நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி நாம் வீடுகளை உருவாக்கியிருக்கின்றோம். அது பட்டணத்தில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம். எல்லா வசதிகள் நிறைந்ததாக இருக்கலாம், சில வேளையில் வசதிகள் குறைந்ததாக இருக்கலாம். நாம் இந்த பூமியில் வசித்து கொண்டிருக்கின்ற வீட்டுக்கு நித்திய வீடு என்று பெயர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது நித்திய வீடு அல்ல, அது ஒரு தற்காலிகமானது. தற்காலிகமான வீட்டிலே நாம் எல்லோரும் வசித்து வருகின்றோம். ஆனால் தற்காலிகமான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நித்திய வீடு என்று சொல்லும்போது இட் இஸ் an eternal home, everlasting house என்று சொல்லும்போது அது முடிவில்லாத, அழிவில்லாத ஒரு வீட்டை காட்டுகிறது. அந்த வீட்டிலே குடியிருக்கும்படி மனுஷன் போக வேண்டும், மனுஷன் போகிறான் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட நித்திய அஸ்திவாரமுள்ள தேவனுடைய நகரத்துக்காக காத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நித்தியமான ராஜ்யத்தில் ஒரு நித்திய வீடு நமக்கென்று தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டின் மேன்மை குறித்தும் மகிமை குறித்தும் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே பரலோகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டை குறித்ததான வெளிப்பாடுகளை அங்கே விவரித்து கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக தம் சீசர்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
1, 2 வசனத்தில் வாசித்து பார்க்கையில், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் ராஜ்யத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் ராஜ்யத்தில், இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், இன் மை ஃபாதர்ஸ் கண்ட்ரி there are many mansions, நிறைய வீடுகள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோ ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவதற்காக நான் போகிறேன். நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி திரும்ப வந்து சேர்த்து கொள்வேன் என்று கிறிஸ்துவானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் பெர்மனன்ட் எட்டர்னல் ஹோம் இஸ் இன் ஹெவன். Our God Almighty has prepared it for us. நம்முடைய பரம தந்தை நாம் எல்லோருக்காக அருமையான சிறந்த வீட்டை ஆயத்தம் செய்திருக்கிறார். Heaven is a golden country in that he has built a golden house for every one of us. ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒரு பெரிய மேன்ஷன் என்பது ஒரு சின்ன ஏதோ ஒரு சிறிய வீடல்ல, ஒரு பெரிய வளாகத்தை, ஒரு பெரிய வீட்டை நம் கர்த்தர் நமக்கு உண்டாக்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே சிலர் பெரிய வீட்டில் இருக்கலாம், சிலர் வாடகை வீட்டில் இருக்கலாம். அது தற்காலிகமானது. ஸோ அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். நாம் தங்கி தாபரிப்பதற்காக தந்த வீட்டுக்காக கர்த்தரை துதியுங்கள். ஒருமுறை நாங்கள் ஒரு காலனியில் தங்கியிருந்தோம். அப்பொழுது அங்கே குடியிருப்போர் சங்கம் என்று சொல்லி ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த குடியிருப்போர் சங்கத்தில் வாடகைக்கு இருப்போரை அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொந்த வீடு உள்ளவர்கள்தான் அங்கே உறுப்பினராக முடியும். சொந்த வீட்டில் இருந்தவர்கள் ஏதோ நீண்ட காலமாக அந்த ஊரில் தங்கி இருக்கக்கூடியவர்களைப் போல ஒரு பெருமிதம் கொண்டதை நான் பார்த்தேன். அதில் ஒருவர் என்னை மிகவும் டீஸ் பண்ணார். அவர் சொந்த வீட்டில் இருந்தபடியினாலே அவருடைய வார்த்தைகள், செயல்பாடுகள் சற்று கடினமானதாகவே இருந்தது. பட் இன்றைக்கு அவர் அந்த இடத்தில் இல்லை. பட் அதே ஏரியாவில் நான் தொடர்ந்து ஊழியம் செய்து வருகிறேன். தற்போது ஊழியம் செய்து வருகிறதான இடத்தில் ஒருவர் சந்தித்து, யூ ஆர் டெனன்ட், வி ஆர் ஓனர்ஸ், நாங்கள் எங்கள் பெயரில் டாக்ஸ் கட்டுறோம், நீங்கள் ஆலயத்தை கட்டி இருந்தாலும் இதற்கு நீங்கள் உரிமையாளர் இல்லை, ஆகையினால இந்த அசோசியேஷனில், எங்களுடைய அசோசியேஷனில், எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியாது என்று ஒரு வார்த்தையை சொன்னார். சற்று அந்த வார்த்தை கேட்டபோது எனக்கு சற்று கஷ்டமாக இருந்தது. ஒரு முறை அல்ல, பல முறை அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி மனதில் ஒரு வேதனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார். ஸோ அவருடைய மனதிலே தான் கட்டியிருக்கிற வீடு நிலையானது, தான் கட்டியிருக்கிற வீட்டிலே ஒரு 1000 வருஷம் வாழப்போகிறவர் போல் பேசினார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில்
யாராயிருந்தாலும் நிலையானவர்கள் இல்லை. நாம் கட்டியிருக்கின்ற வீடு நிரந்தரமானது அல்ல. Any house that we have been dwelling in the earth is not our eternal home. நாம் வாழ்ந்து வரக்கூடிய வாடகை வீடு இருந்தாலும் சரி, பெரிய சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதனுடைய எட்டர்னல் ஹவுஸ் கிடையாது. நித்தியமான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய வீட்டை நித்திய ராஜ்யத்தில் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உலகத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தான் கட்டின வீட்டை விட்டும் தான் வாழ்கின்ற ஏரியாவை விட்டும் கண்டிப்பாக மறைந்து போவார் அல்லது கடந்து போகத்தான் வேண்டும். நான் ஒரு சகோதரரை அறிவேன். தன்னுடைய வசதிக்கேற்றபடி மிகவும் சிறப்பான நல்ல வீட்டை கட்டியிருந்தார். நல்ல தேவ மனிதர். பட் பெரிய ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்து முடித்திருந்தார். அந்த ஆலயத்திலே பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட அத்தனை விசிட்டிங் பாஸ்டர்ஸ்களையும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக அழைப்பார். நல்ல விஷயம். ஆனால் என் ஆவியிலே தோன்றினது, அவருடைய மனதின் உள்ளான எண்ணத்தில் தன் வீட்டை எல்லாரும் காண வேண்டும் என்ற ஒரு இன்டென்ஷன் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஸோ இப்போ நல்ல மனிதன். ஸோ ஆனால் கட்டி எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அவரால் அந்த வீட்டில் எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும்? வேதாகம் சொல்வது போல மனுஷன் 70 வருஷம், பலத்தின் மீறினால் 80 வருஷம். இது மனிதனுக்கு கடவுள் நியமித்த ஒரு ஆயுசு காலத்தின் எல்லை அல்ல. இதற்கு மேலும் வாழலாம், இதற்கு குறைந்து வாழலாம். பட் ஒன்றே கண்டிப்பாக எல்லா மனுஷனும் இந்த பூமியை விட்டு கடந்து போகத்தான் வேண்டும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.